இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிரான்சிஷனில் வந்து மொத்தமாக 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று, டிரான்சிஷன் டியூரேஷன் ஒன்று, டிரான்சிஷன் டிலே அண்ட் டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த டிரான்சிஷனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு transition.html ஒரு ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் டிரான்சிஷன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டிவ் போட்டு ஒரு டிரான்சிஷன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கு ஸ்டைல் டேக்குள்ளார அந்த சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கேன். டாட் டிரான்சிஷன் அப்படின்னு போட்டு அதில் வந்து ஸ்டைல் எழுதியிருக்கிறேன். டிஃபால்ட்டாக வித் 100 px கொடுத்துருக்கேன், ஹைட் 100 px கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை ரன் பண்ணதை சேவ் பண்ணிவிட்டேன். ரன் பண்ணதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹைட்டு அண்ட் வித்து அண்ட் பேக்ரவுண்டு கலர். ஓகேவா? இந்த 3 அப்ளை ஆகிருக்குது. இந்த டிரான்சிஷன் கான்செப்ட் உள்ளார நம்ம இப்போ போவோம். டிரான்சிஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிரான்சிஷனுங்கிறது வந்து ஒரு அனிமேஷன்ஸ் தான். ஓகேவா? பட் ஆனால் சிஎஸ்எஸ்ல அனிமேஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த அனிமேஷன் கான்செப்ட்டுக்கும் இந்த டிரான்சிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷனுங்கிறது வந்து எந்த ஈவெண்ட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அனிமேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அனிமேஷன். சிஎஸ்எஸ்ல அனிமேஷன் கான்செப்ட் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லாமல் நடக்கிறது அனிமேஷன். டிரான்சிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது நடக்கிறது, அனிமேஷன் நடக்கிறது தான் வந்து டிரான்சிஷன்னு அர்த்தம். ஓகே, அனிமேஷனுக்கும் டிரான்சிஷனுக்கும் உங்களுக்கு இப்போது புரியும்னு நினைக்கிறேன். டிரான்சிஷன் ஏதாவது வந்து கிளிக் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஹோவர் பண்ணும்போதோ ஒரு அனிமேஷன் நடக்கிறது வந்து டிரான்சிஷன். ஒரு சிம்பிளான அனிமேஷன் இப்போ நான் இந்த கான்செப்ட் இந்த எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த அனிமேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு வித் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி நான் அனிமேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்காக டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நான் வித் எடுத்துக்கிறேன். வித் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது வந்து டிரான்சிஷன் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். டிரான்சிஷன் டியூரேஷன் வந்து ஒரு 3s. ஓகேவா? இதில் வந்து இப்போ பாருங்கள், எந்த அந்த அனிமேஷன் நடக்கிறது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது வித் ப்ராப்பர்ட்டிக்கு அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கேன். அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியில் டிரான்சிஷன் டியூரேஷன் எவ்வளவு நேரம் நடக்கணுமோ அதுதான் வந்து டிரான்சிஷன் டியூரேஷன் சொல்கிறது. அது எவ்வளோ நேரம் நடக்கணும்னா 3 செகண்ட் நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். 3sனா 3 செகண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிரான்சிஷன் நடக்கிறது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஹோவர் எஃபெக்ட் நான் கொடுத்துருக்குறேன். இந்த ஹோவர் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டி அண்டு இந்த டைமிங் ஃபங்க்ஷன் 3 செகண்டு இங்கே ஹோவர் பண்ணும்போது இந்த அனிமேஷன் நடக்கணும், இந்த டிரான்சிஷன் நடக்கணும். அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். டிரான்சிஷன் ஓவர் பண்ணும்போது என்ன நடக்கணும்? மேலே வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வித்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலே என்ன கொடுக்கணும்? வித்து வந்து 200 px எனக்கு வந்து அனிமேட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். டிஃபால்ட்டாக என்ன இருக்குது? 100 இருக்குது. பட் நான் இங்கே அனிமேஷன் வித் ப்ராப்பர்ட்டி வந்து வித்து எவ்வளோ நேரம் நடக்கணும்? 3 செகண்ட். எவ்வளவு? 200 pxக்கு போகணும். 100 pxலேருந்து 200 pxக்கு அனிமேட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கேன் 3 செகண்டில். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் ஹோவர் பண்ண டிஃபால்ட்டாக வந்து ஹைட்டு 100 இருக்குது, பேக்ரவுண்டு ப்ளூவில் இருக்குது. இப்போ நான் ஹோவர் பண்ண போகிறேன். பாருங்கள், வித்து வந்து 200க்கு அனிமேட் ஆகுது. ஓகேங்களா? வித்து வந்து 200க்கு அனிமேட் ஆகுது. ஹைட்டு வந்து அதே தான் இருக்குது 100 px. வித்து வந்து 200 pxக்கு அனிமேட் ஆகுது. எப்போ? ஓவர் பண்ணும்போது. ஓகேவா? ஓவர் ஈவெண்ட்டில் இதை எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கிளிக் ஈவெண்ட்லேயும் எழுதலாம். ஓகேவே? இது சிஎஸ்எஸோடைய ப்ராப்பர்ட்டியை டிரான்சிஷனை வந்து நீங்கள் வேல்யூ கொடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் ஜேக்வரி மூலியமாக இதை நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். ஐ மீன் மற்ற ஈவெண்ட்டுக்கு.
சிஎஸ்எஸில் ஹோவர் ஈவெண்ட்டை தான் கொடுக்க முடியுங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஹோவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு மெத்தடு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக சிஎஸ்எஸ்ஸோடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து மாற்ற முடியும். அதை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சிஎஸ்எஸில் ஹோவர் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஹோவர் பண்ணும்போது மாற்றுறது. ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியும் ட்ரான்சிஷன் டியூரேஷனும் பார்த்துட்டோம். அடுத்தது ட்ரான்சிஷன் டிலே பற்றி நம்ம பார்ப்போம். ட்ரான்சிஷன் டிலே எவ்வளோ? ஒரு 5 செகண்ட் கொடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ட்ரான்சிஷன் டிலேங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு ட்ரான்சிஷன் ஹோவர் எஃபெக்டில் நம்ம கொடுத்துருக்குறோம்ல, இது டிஃபால்ட்டாக என்ன இப்போ சேவ் பண்ணலை, டிஃபால்ட்டாக உடனே நடக்கும். டிஃபால்ட்டாக இது ஓவர் பண்ண அடுத்த செகண்டே நடக்குது. இது வந்து எவ்வளோ டிலேவாக நடக்கணும், நம்ம அந்த ஈவெண்ட் கொடுத்ததுலேருந்து எவ்வளோ டயத்துக்கு அப்புறம் இது வந்து இந்த ட்ரான்சிஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ட்ரான்சிஷன் டிலேங்கிறது வந்து. இப்போ நான் சேவ் பண்ணுறேன், 5 years கொடுத்துருக்குறோம், சேவ் பண்ணுறேன். இப்போ போய் பாருங்கள், ரன் பண்ணுறேன். இப்போ அந்த இந்த கர்சர் வந்து நான் ஓவர் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் இது அனிமேஷன் நடக்கும். 1 2 3 4 5 பார்த்தீங்களா? 5 செகண்டுக்கு அப்புறம் இது நடக்கும். இதே மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ஈவெண்ட்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது, அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். இப்போ வெளில கொண்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 அப்படியே ரிவர்ஸாக ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ட்ரான்சிஷன் இதுதான் ட்ரான்சிஷன் டிலேங்கிறது வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நடக்கணும், இந்த ஈவெண்ட் நடந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நடக்கணும், எவ்வளோ டிலேவாக நடக்கணுங்கிறது தான் வந்து ட்ரான்சிஷன் டிலேங்கிறது வந்து. அடுத்ததாக ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்காக இந்த ட்ரான்சிஷன் டிலே வந்து 1 செகண்ட் நான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் ஈஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டைமிங் ஃபங்க்ஷனில் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 டைமிங் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. என்னென்னா ஈஸு, லீனியர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படின்ட்டு ஒரு 4 டைமிங் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்னென்னா இந்த டைமிங் ஃபங்க்ஷன் ஈஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணும், அப்புறம் ஸ்பீடாக இருக்கும், எண்டில் வந்து மறுபடியும் ஸ்லோவாகும். இதுதான் வந்து ஈஸ் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக ஆகிட்டு மறுபடியும் ஸ்லோவாகும். ஓகேவா? அடுத்தது லீனியர்னு ஒன்று போட்டிருக்கேன். இது என்ன பண்ணணும், லீனியர் ஃபங்க்ஷனு ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்பீட்லேயே போகிறது தான் லீனியர். அப்படியே ஒரே ஸ்பீட்லேயே போய் எண்டு வரைக்கும் ஒரே ஸ்பீட்லேயே போகும். ஓகேவா? அடுத்தது ஈஸ் இன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீடாகிடும். இது மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓவர் பண்ணுறேன். அடுத்தது ஈஸ் அவுட் பார்ப்போம். ஈஸ் அவுட்டுங்கிறது வந்து எண்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறப்ப நார்மலாக ஸ்டார்ட் ஆகும் நார்மல் ஸ்பீடில், எண்ட் பண்ணும்போது ஸ்லோவாகிடும். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இந்த டைமிங் ஃபங்க்ஷன் ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து என்னென்னா, இது மாதிரி ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த டைமிங் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், இந்த ஈஸி இன்னு நான் இப்போ எடுக்கிறேன். இதில் கியூபிக் பீசியர்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன, கஸ்டமைசபிளாக வந்து நம்ம வேல்யூ எந்தெந்த டயத்தில் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கியூபிக் பீசியர் அப்படிங்கிறது. அதை நான் செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே, அடுத்தது இப்போ உங்களுக்கு இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்சிஷன் டியூரேஷன், ட்ரான்சிஷன் டிலே அண்ட் டைமிங் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த 4ம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை வந்து ஒரே ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ஹைட் பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ட்ரான்சிஷன் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி, டியூரேஷன், டிலே, டைமிங் ஃபங்க்ஷன் தனித்தனியாக கொடுக்குறாங்களா, அப்படி கொடுக்காம நம்ம ட்ரான்சிஷன்னு போட்டு ஒரே இதுலேயே வந்து விட்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து வித் வேல்யூ கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கணும். அடுத்தது டியூரேஷன் 3s டியூரேஷன் கொடுக்கணும். அடுத்தது டைமிங் ஃபங்க்ஷன், தேர்ட் வேல்யூ வந்து டைமிங் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அடுத்தது டிலே, ஃபோர்த் வேல்யூ வந்து டிலே வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, இப்போது சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன், பாருங்கள் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி 4 வேல்யூ ஒரே ப்ராப்பர்ட்டியில் கொடுக்கலாம். பட் ஆனால் ஆர்டர் வந்து மாற்றக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, செகண்ட் டியூரேஷன், தேர்டு அந்த டைமிங் ஃபங்க்ஷன், ஃபோர்த்து வந்து டிலே கொடுக்கணும். ஓகே, அடுத்ததாக இப்போது டெலிட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வித்து மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி கொடுத்து ட்ரான்சிஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வித்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக ஆல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். ஆல்னு கொடுத்துட்டோன்னா இதில் எதை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஹைட்டு 200 px, அடுத்தது பார்டர் ரேடியஸ்ன்னு இருக்குது, அதையும் கொடுப்போம். 50% கொடுப்போம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இங்கே ஆல்னு கொடுத்துட்டேன். பர்டிகுலராக ஒரு இதுக்கு மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இதுக்கு நீங்கள் கொடுக்கணும், ட்ரான்சிஷன் கொடுக்கணுன்னா ஆல்னு கொடுத்துக்கணும். ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வந்து ஆல்னு கொடுத்துக்கணும். ஓகேவா, அது மாதிரி கொடுத்துட்டோன்னா மல்டிபிள் வேல்யூஸ் ஓவர் எஃபெக்டில் வந்து ஓவர் ஈவெண்ட்டில் வந்து மல்டிபிள் வேல்யூஸை நம்ம கொடுத்து ட்ரான்சிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஹோவர் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வித்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அனிமேட் ட்ரான்சிஷன் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த பார்டர் ரேடியஸும் ட்ரான்சிஷன் ஆகிருக்குது. ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரான்சிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதான் வந்து ட்ரான்சிஷன் பற்றின வீடியோ. ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் வந்து ட்ரான்சிஷனுங்க. இந்த ட்ரான்சிஷனில் மெயினாக 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை வந்து நான் இப்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராஜெக்டில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை.